மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நம்மளுடைய நலசங்கத்துக்கு வந்திருக்கும் நிர்வாக உறுப்பினர் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று நகர நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது போல ஒரு இயக்கம் இருக்குது என்பதே எனக்கு தெரியாது. இதை ஒரு ஆண்டு காலங்களுக்கு முன்ன நம்முடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் அன்பு சகோதரர் திரு மணிகண்டன் அவர்கள் என்னை அணுகும் போது, அப்பா எனக்கு படிப்பறிவு கிடையாது, நான் இதுக்கு முன்னே எந்த இதனால் நான் நிகழ்ச்சியிலையும் கலந்தது கிடையாது, என்னை கூப்பிட்டு இதை செய்ய சொன்னால் இதுக்கான தகுதி எனக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியாது, ஆகையால இதை நான் யோசிக்கிறேன், எனக்கு பொது சேவைகள் நிறைய இருக்குது, நான் ஒரு ஆலய திருப்பணி செஞ்சுருக்கிறேன், அந்த திருப்பணிகளை நான் இருக்கிற கடமையில் விட்டுட்டு இதுக்கு என்னால் பணியாற்ற முடியுமா நான் ரொம்ப பயந்தேன். அப்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, படிப்பு இதுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் செயலாற்ற அந்த கோயிலுக்கு செய்கிற சேவையை போலவே இதுக்கும் நீங்கள் மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு என்னை அணுகினார். அப்போது இந்த மாவட்ட தலைவராக அன்பு சகோதரர் திரு சீனிவாசன் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருக்கும் அன்பு சகோதரர் திரு சங்கர் கணேஷ் அவர்களும் இருவரும் என்னுடைய ஆபீஸுக்கு நீங்கள் வயதில் கொஞ்சம் பெரியவராக இருக்கிற காரணத்தினால் இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை ஏற்று நீங்கள் நடத்தி தரணும் அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்போது திடீரென்று ஒரு வாரம் கழித்து என் அன்பு சகோதரர் திரு மணிகண்டன் அவர்கள் எங்கள் 3 பேரையும் அழைத்து கொண்டு மாநில தலைவரை பார்க்கறதுக்கு திடீர்னு இட்டுன்னு போயிட்டாங்க. எங்களுக்கு என்ன செய்யுதுன்னே ஒன்றும் தெரியல, அவரை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த பிறகு நாங்கள் இந்த 2.5 மாதத்துக்குள்ளே 3 ஆலோசனை கூட்டம், 3 மாதாந்திர கூட்டம் இதையெல்லாம் நடத்தி அப்போது நடத்தும் போது இருந்த எங்கள் தலைவர்கிட்ட ஒரு 30 பேர் தான் இருந்தோங்க. இன்னைக்கு 150 பேர்கிட்ட எங்கிட்ட சேர்ந்தாச்சு. இது ஏன் சொல்ல வரேன்னா, இதை யாருக்கு இதனுடைய மகத்துவம் தெரியல. இது என்ன காரணம் சொன்னீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு இலக்கம் இருக்குது. அந்த இலக்கம் செயலாக கரெக்டான முறையில் செயல்படுத்தினா எல்லாரையும் வெற்றி கண்டிப்பாக நிச்சயப்படுத்தலாம். இதில் இன்னொரு காரணம் என்னன்னா, நாங்கள் 1 மாத காலத்தில் முதல் மீட்டிங் போடுறோம். அந்த முதல் மீட்டிங் போடும்போது நானும் எங்கள் தலைவர் எங்கள் பொருளாளர் 3 பேரும் சேர்ந்து நம்ம முத போடுறோம். நம்மளால அது யாரும் நின்று செய்யறதுக்கான ஒரு பெரியவருக்கு ஆள் இல்லாத போது நம்ம செய்யறோம், எப்படி செய்வோம், என்ன செய்வோம், இதை யார் பார்த்து என்னன்னா நம்மளை வர சொல்லிடுவாங்களான்ற ஒரு பயம் அச்சமும் எங்கள்கிட்ட இருந்தது. அப்போது எங்களுடைய அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்கன்னும் போது எங்களால் முடிந்தது முதல் மீட்டிங் அப்பயே வரும்போது ஒரு காஃபி ஒரு மிக்சர் கொடுக்கலாம்னு நாங்கள் ஐடியா பண்ணோம். அப்புறம் தலைவர் இல்லை நான் இன்னும் எதனா பண்ணலான்னு என்னை கேட்கும்போது போகும்போது ஒரு ஸ்வீட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா, ஏன்பா தீபாவளி 10 நாள் தானே இருக்குது, எல்லாரும் சேர்ந்து ஒரு பட்டாசு கிஃப்ட் கொடுத்து நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தலான்றது. அதை நாங்கள் மறுபடியும் எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து அந்த பொறுப்பினை ஏற்று எங்கள் தலைவர் முன்ன நின்று எங்களுக்கு அதை ஊக்கம் கொடுத்த அன்பு சகோதரர் மணி அவர் மூலயமா அதை செய்யணும். ஆனால் அதை செஞ்ச 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருக்கு எப்படி போச்சுன்னு தெரில. அவர் உடனே போட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு 10 நிமிடத்தில் தலைவருக்கு லைனில் வரார். இவர் பின்ன நாங்கள் அதிகமாக பார்த்தது கிடையாது. இது மாதிரி ஒரு விஷயத்த எடுத்த முதல் நாள்லேயே நீங்கள் செஞ்சதுக்கு மிக மிக உங்களை ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல் தீபாவளியில் நீங்கள் தான் இந்த 234 தொகுதியில் 3 மாவட்டம் இருக்குது, தெற்கு வடக்கு மேற்குன்ற மாதிரி மத்திய 3 நாள் இருக்குது. இந்த 234 தொகுதியிலையும் முதல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தவொடனே இதை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா அவர்கிட்ட மாவட்ட தலைவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரு, மாவட்ட செயலர் ஆகிய எங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரு, மாவட்ட பொருளாளர் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரு. அவர் பேசின அடுத்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் இந்த 22 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக எவ்வளோ யோசிச்சிருப்பாரு, இதை யோசித்து இதுக்காக இவர் கூட எவ்வளோ பேர் செயலாக்கியிருப்பாங்க. ஆனால் அவருக்காக ராஜராஜ சோழனும் கிடையாது, ராஜேந்திர சோழனும் கிடையாது, அவராக தனிச்சா முடிவெடுத்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கு இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு ரியல் எஸ்டேட்டுங்கிற ஒரு சங்கத்துக்கு ஒரு தலைவராக்கி அதுக்கு எவ்வளோ கடுமையாக பாடுபட்டு
22 ஆண்டுகள்ல எட்டுன்னு போயிட்டு டெல்லியில தலைமையில உட்கார்ந்து போட்டு நம்ம யாருன்னு காமிச்சிட்டு வந்த ஒரே ஒரு கண்மணி அண்ணன் அன்பு கண்ணன் அவர்கள் நான் பொற்பாதத்துக்கு வாங்கி கேட்டுக்கொள்கிறேன். இதை ஏன் சொல்றேன்னா, உழைக்கிறவங்க யாரா இருந்தாலும் மேல மாநில லெவல்ல இருக்கிறவங்க மாவட்ட லெவல்ல இருக்கிற கை கொடுப்பாங்க, மாவட்ட லெவல்ல இருக்கிறவங்க கை கொடுத்து நகர லெவல்ல கை கொடுப்பாங்க, நகர லெவல்ல கை கொடுக்குறவங்க ஒரு உறுப்பினராக இருக்கிறவங்க கை கொடுக்கணும். அந்த உறுப்பினர் மறுபடியும் போய் ஒரு கிளையா போய் நம்முடைய சங்கத்தினுடைய எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் சொல்லி ஒவ்வொருத்தரையும் சேர்த்தோம்னா இந்த பதிவுப்பட்ட எலெக்ஷன் கட்சியை விட நம்மளுடைய நிர்வாகம் வந்து பெரிய அளவில் தெரிய வரும். அகில இந்திய உலக அளவில் தெரிய வரும். இன்னைக்கு டெல்லியில போட்ட ஒரு நிகழ்ச்சி அடுத்தது மலேசியால கூட வரான்னு தெரியாது ஐயா, சிங்கப்பூர்ல கூட வரான்னு தெரியாது. ஏன் நமக்கு இப்போ அமெரிக்காவில் கூட ஐயா நம்மளை உட்காரைப்பாரு. இதை நம்முடைய உழைப்பு தான். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அவர் வந்து எப்படி 22 ஆண்டுபா இதை கட்டி காப்பாற்றிருப்பாரு. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா கட்சியிலும் ஆளுக்கு ஒரு இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் அனைத்து கட்சியும் நம்ம கொண்டு சேர்ந்துருக்கிறோம். நமக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் கிடையாது. நம்மளை யாராவது தொடர்ந்து நினைச்சா கூட அர்த்தம் பயப்படணும். அதுக்காக ஐயா வந்து இந்த மாநகரத்து இந்த தலைநகரத்திலிருந்து இந்த மலைநகரத்துக்கு வருகை தந்திருந்த எங்கள் ஐயா விருங்க அவர்களை சுட்டி வணங்கி எனக்கு வாழ்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.